தலையிட்டு இருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு நீதிமன்ற கருத்து சொல்லியிருக்காங்க. இதுல எப்படிங்க தோழர் திருமாவர்கள் தலையிட முடியும்? ஒருத்தர் வண்டியை கொண்டாந்து குறுக்க நிறுத்தினா முதல்ல சொல்றாங்க நகருன்னு சொல்றாங்க, காவல்துறை சொல்லுது. நகர மாட்டேன்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா, ஒரு நபர் வம்பிழுக்கிறான்னா, வம்பிழுக்கிற நபரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியின் தலைவர், தமிழகம் போட்டுகின்ற ஒரு ஜனநாயக சக்தியினுடைய குரலாக இருக்கக்கூடியவர் என்ன பேசுவாரு? தெரிஞ்சுதான் நிறுத்துறானுங்க, தெரிஞ்சுதானே வம்பிழுக்கிறாங்க, தெரிஞ்சுதானே வம்பிழுக்கிறாரு அவரு. அப்ப அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எப்படி என்னத்தை பேசி என்னத்தை புரிய வைக்க முடியும்? அப்ப இது திட்டமிட்டு நடக்குது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, தோழர் திருமாவளவுக்கு இது நடக்குது அப்படின்னா, காவல்துறை பாதுகாப்பு தரும் பொழுது இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து செய்யறாங்கன்னா, சாமானிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கு நான் கேட்கலாம் இல்லையா? அது நீதிமன்றம் கேட்கணும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு, ஒரு கட்சி தலைவருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கே இதான் நிலைமை. ஒரு வண்டியை குறுக்க நின்று பஞ்சாயத்து பண்ணுவான், போலீஸ் வந்தாலும் பஞ்சாயத்து பண்ணுவான், திமிரா பண்ணுவான்னா, சாதாரண மக்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குது? என்ன பாதுகாப்பு இருக்குது? இது யார் கேட்கறது? இதெல்லாம் யார் கேட்கறது?